உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிவல் வீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். எமது காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் எமது காணொலி தொடர்பான கருத்துக்களை முன்வையுங்கள். நாங்கள் இன்றைய தினம் எது தொடர்பாக பேச போறோம் என்று சொன்னால், ஒரு தென்மராட்சி வரணி பகுதியிலே ஒரு சுட்டிபுரம் பகுதியில் இருக்கின்ற ஒரு இளைஞன் குளத்தில் தாமரை பூ பறிக்க சென்ற போது அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவமானது அந்த பகுதியை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. சுற்றிப்புறத்திலே அவர் குளத்திலே தாமரை பூ பறிக்க சென்ற போது குளத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார் என பொதுமக்கள் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அறிந்த போலீசார் அந்த இடத்திற்கு சென்று அவருடைய உடலை எடுத்து கருத்துரை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அதிலே அவர் உயிரிழந்திருக்கிறார் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்த பரணி பகுதியில் இருந்த ஒரு பெண், அதாவது அவருடைய காவலி அவரும் அவர் 17ஆம் தேதி அந்த வாலிபனை இழந்திருக்கிறார். 18ஆம் தேதி இந்த அதிகாலை அந்த அவருடைய காதலி வீட்டில தூக்குட்டு உயிரிழந்திருக்கின்ற சம்பவமானது அந்த பகுதியை மிகுந்த ஒரு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு துயர சம்பவம் தற்போதும் இந்த உண்மை காதல் நிலைத்து நிற்கின்றது என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த இருவருடைய உயிரிழப்பானது காணப்படுகின்றது. எனினும் இவர்களுடைய தாய் தந்தையர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்திருப்பார்கள், எவ்வளவு அவர்கள் நோய்கள் இறந்திருந்தாலும் எவ்வளவு பதட்டப்பட்டு அந்த பிள்ளைக்கு நோய்க்கு மருந்தெடுக்கணும், படிப்பிக்கணும், அதுகளை இப்படி இப்படி கோட்டை கட்டி வச்சிருந்திருப்பினும் அந்த கோட்டையெல்லாம் இருவருடைய தாய் தந்தையரும் ஒரு இழப்பு, அதாவது இருவருடைய இழப்பானது மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. இந்த உண்மை காதலானது தற்போதும் இடம்பெறுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய யுகத்திலே இன்று ஒருவரிடம் கதைப்பவர்கள் நாளை மறுதினம் இன்னொருவரிடம் கதைக்கிறார்கள், நாளைய மறுதினம் இன்னொருவரிடம் கதைக்கின்ற ஒரு கலாச்சாரமான சூழ்நிலைக்கும், அதாவது நம்முடைய போன்கள் தொலைபேசி வசதியில் ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலைகள் அவருடைய தப்பான பிரச்சனைகள் எல்லாம் போய் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இருந்த காலம் தற்போது மாறி மாறி தற்போது மாற்றமடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சம்பவங்கள் தற்போதும் இந்த யுகத்திலே இடம்பெறுகின்ற ஒரு ஏக்கம், இவ்வாறான உயிரிழப்பான சம்பவமானது காதலுக்காக தன்னுடைய காதலனுக்காக தனது உயிரை மாய்க்கும் அளவுக்கு அந்த பெண் அவர் மீது எவ்வளவு காதல் கொண்டிருந்தார், எவ்வளவு அன்பு பாசம் கொண்டிருப்பார் என்பது அவருடைய அந்த இறப்பிலே தெரிந்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு உண்மை காதலும் இந்த 2025 காலப்பகுதியிலே இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பெண்ணுடைய உயிரிழப்பு காணப்பட்டிருக்கின்றது. ஒரு உயிரை மாய்க்கும் அளவுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், அது உண்மையான காதல் இருந்தாலும் சரி, அவர்களுடைய தாய் தந்தை அந்த உண்மை காதல் இருந்திருக்கும் அளவுக்கு நாங்கள் காதலுக்கு மதிப்பு செலுத்துகின்றோம். ஆனால் அவர்களுடைய தாய் தந்தை எவ்வளவு பாசம் கடந்து அவர்களை வளர்த்திருப்பார்கள் என்பது அந்த தாய் தந்தைதான் தெரியும். என்ன மாதிரிக்குள்ளே நான் வளர்த்திருப்பேன் என்று அந்த தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்பது அவர்கள் அந்த தாய் தந்தையுடைய மனநிலையிலே இருக்கின்றது. அந்த இளைஞன் வாலிபன் அவர் குளத்தில தாமர்பூ பறக்க திடீரென இறந்திருக்கின்றார். ஆனால் இந்த பெண் அவருக்காண்டி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு இந்த காதலானது சென்றிருக்கின்றது. எனினும் இந்த காதலை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் அந்த தாய் தந்தையருக்கு எவ்வளவு மன சங்கடத்தையும், அவர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள், அவருடைய கஷ்டங்களை நாங்கள் ஒருக்க யோசிக்கிறோம். நாங்கள் ஒரு உயிரிழப்பேக்க அந்த தாய் தந்தையர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள், நாங்கள் அவர்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தணும், அவர்களை நாங்கள் சந்தோஷமா பார்க்கணும் என்ற ஒரு மனநிலை உருவாகணும். காதலுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்பது போல அந்த தாய் தந்தையருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள்லாம் எங்களுக்கு இந்த உலகங்களை அறிமுகப்படுத்தினவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு நாங்கள் உண்மையாகவும் அவர்களுக்கு நாங்கள் இறுதி காலம் வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு கடமைப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்கள் தாய் தந்தையரை மதிக்க வேணும், தாய் தந்தையருக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் செய்து கொடுக்கணும்.
அதை செய்து கொடுத்தாதான் நாங்கள் உண்மையான ஒரு மனிதனாக இருக்க முடியும். ஆனால் இப்படி உண்மை காதலுக்கு நான் உயிரை கொடுப்பது ஒரு தவறான விடயம். பல காதல்கள் இருந்தாலும் ஆனா இவ்வாறான காதல் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாலும் ஆனா பொதுமக்கள் இவ்வாறான சூழ்நிலைக்கு மாறக்கூடாது. தாய் தந்தையர்கள் இவ்வளவு அந்த ஒரு பிள்ளை குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து எவ்வளவு ஆளாக்குறோம் என்று எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இவ்வாறான ஒரு துயர சம்பவமானது இந்த பரணி பகுதியை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்களை இனிவரும் காலங்களில் இடம்பெறக்கூடாது என்பதை அனைத்து தமிழ் மக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவருடைய ஒரு உயிரை நாங்கள் மாய்த்துக் கொள்ளும் அவர்களுக்கு நாங்கள் காதல் செய்யலாம், உண்மை காதல் செய்யலாம். ஆனால் இவ்வாறான ஒரு உயிரை மாய்ப்பது என்பது ஒரு தவறான விடயம் என்பதை கூறிக்கொண்டு இந்த காண்டிவன் பீஸ் என்ற எமது யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்திருப்பார். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்கள் எமது காணொலிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலியை பதிவிட காத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.